சுறுசுறு செய்திகளுடன் உங்கள் தமிழ் நியூஸ். வணக்கம். தமிழ் நியூஸின் இன்றைய செய்திகள். வணக்கம். தமிழ் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். திருத்தணி முருகன் கோவிலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் ராகுல் காந்தி பிறந்த நாளை முன்னிட்டு தங்கத்தேர் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இனி விரிவான செய்தி. திருத்தணி முருகன் கோவிலில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் அகில இந்திய தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராகுல் காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் தற்போதைய திருவள்ளூர் காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்ற தொகுதி பொறுப்பாளருமான ஏஜி சிதம்பரம் தலைமையில் முருகன் கோவிலில் தங்கத்தேர் இழுத்துச் செல்லப்பட்டு முருகப்பெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. சிறப்பாக அலங்கரிக்கப்பட்ட தங்கத்தேரில் வள்ளி தேவானையுடன் சமேத உற்சவர் முருகப்பெருமான் எழுந்தருளி மாட வீதிகளில் வலம் வந்தார். இக்காட்சியினை முருக பக்தர்கள் கண்டு சாமி தரிசனம் செய்தனர். இந்த தங்கத்தேரை காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள், முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் வெங்கட்ராஜ், ஆர்கேபேட்டை கிழக்கு ஒன்றிய வட்டார தலைவர் ஜெகதீஷ், இளைஞர் அணி மாநில செயலாளர் திவாகர், வழக்கறிஞர் அணி மாநில துணை செயலாளர் சசிகுமார், மாநில பொதுக்குழு உறுப்பினர் திருநிறை செல்வன், வட்டார தலைவர்கள் ஏழுமலை செல்வம், முருகன் மாத்தையன், மாவட்ட துணைத் தலைவர் தங்கவேலு, பள்ளிப்பட்டு நகர தலைவர் சிவக்குமார், பதுட்டூர்பேட்டை நகர தலைவர் பொன்னரங்கம் உட்பட ஏராளமான காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டு தங்கத்தேரை இழுத்துச் சென்று சாமி தரிசனம் செய்தனர். ஆறுமுகசாமி கரோகர, ஆறுமுகசாமி கரோகர, முருகனுக்கு